அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி DII சம்பந்தப்பட்ட டொமஸ்டிக் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்ட்ஸை தான் இந்தியா டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியா டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட $238 மில்லியன் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ அப்போ அந்த நாட்டோட ஒரு பெரிய நியூஸ், ஒரு இந்தியாவோட அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற முடிவு பண்றதுக்கான ஒரு பெரிய நியூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நியூஸா வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி, இப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சரி ஓகே கண்டிப்பா வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னா ஒரு கேம்லிங் மாதிரி தான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லிங் மாதிரி நடக்கும். அந்த ஒரு வாரமோ அந்த ஒரு நாளோ பார்த்தீங்கன்னா வேற நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற பணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது யாரோட காசுனா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அமௌண்ட் தான். அப்புறம் HNIs லாஸ் பண்ற அமௌண்ட் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி வேற நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பெரிய growth நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பணத்தை எடுத்து அந்த நாட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நடக்கிறது. ஸோ இந்த இன்னைக்கு வந்த நியூஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, $235 மில்லியன் வந்து இந்தியன் டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் சைனா மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது நாம மட்டும் இந்தியா மட்டும் கிடையாது, இதுல யூஎஸும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க, அயர்லாந்து, ஜப்பான். ஸோ அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற பங்குகள்ல இருக்கிற பணத்தை எடுத்து வேற ஒரு நாட்டில் முதலீடு பண்றதா வந்து நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த 2 வீக்ஸ்ல மட்டும் இவ்வளோ பணம் வந்து வெளியே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் யூரோப் அண்ட் சைனா, இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சரி இந்தியாவில் இருக்கிறவங்க சரி, இப்போ நாம போய் வேற நாட்டில் போயிட்டு முதலீடு பண்ணோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம யாருன்னா ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி வெளியே எடுத்தா பங்கு சந்தைகள் வந்து மேலும் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா இப்போ பேங்க் நிஃப்டி, ஒரு நிஃப்டி எடுத்துக்கலாமே, ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,800 இருந்து 22,800 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். இது முன்னாடியே வந்து நமக்கு தெரியாது யாருக்குமே. பார்த்தீங்கன்னா இந்த எடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ FIS DIS பொறுத்த வரைக்கும் நியூஸ் வந்து என்ன பண்றதுன்னா ஒரு செத்த பாம்பு அடிச்ச கதை தான். நமக்கு வந்து ஒரு நியூஸா எப்படி வரும்னா ஒரு செத்த பாம்பு அடிச்ச கதையா மாதிரி தான் அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து வெளியே வரும். அந்த நியூஸ் வச்சு எந்த யூஸுமே கிடையாது. இப்போ இது எடுத்திருக்கிறாங்க, அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால ஒரு நியூஸ் வந்திருக்கு, இதன் மூலியமா மார்க்கெட் இறங்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்கிறதுக்கான நாளைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நியூஸஸ் வந்தவொடனே கண்டிப்பா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும்ல, என்னடா இவ்வளவு பணம் எடுத்திருக்கானுங்க என்னடா பண்ணானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த இம்பாக்ட் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்ல தெரியக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. சரி ஓகே, அடுத்தது டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. சென்செக்ஸ் அண்ட் மிட் கேப், சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NSEல, ஸோ NSEல மொத்தம் 2,928 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 722, அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,127. கிட்டத்தட்ட செல்லிங்ல தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 3 டைம்ஸ் வந்து ஸ்டாக் செல்லிங்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அன்சேஞ்சட் வந்து 79, 52 வீக் ஹைல வந்து 14 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து பார்த்தீங்கன்னா 652 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ 652 லோல பார்த்தீங்கன்னா 652 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 610 ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா லோல இருந்தது. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி வந்து நடந்தது. அது எந்த இடம்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு, சார்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட் 46, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 296. ஸோ இந்த இடத்துல ரெக்கவரி ஆகுமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 610 ஸ்டாக்ஸ் வந்து லோல இருந்தது.
ஸோ லோல இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் 52 வீக் லோங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப கொஞ்சம் மேலே வந்துடும். இது லாஸ்ட் டைம் வந்து நடந்தது. ஸோ நான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து காட்டுறேன் எந்த இடத்துல வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த இடம் February 12th நிஃப்டிலேயே காட்டுறேன். February 12th இந்த இடம் தான் டபுள் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்தது. ஸோ அகைன் வந்து ட்ரிபிள் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 652 ஸ்டாக்ஸ் வந்து லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. என்னங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி சொன்னீங்க, இப்போ வந்து இதில் வச்சு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 52 வீக் லோலுங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸாக சொன்னேன். ஸோ ரெண்டாவது சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல்ஸாக பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா டெக்னிக்கல்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோல தான் உள்ளார வந்திருக்காங்க. அதாவது நியூஸ் எப்படி வந்திருக்குன்னா எடுத்ததை தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நியூஸ் வந்து வெளியே வரல. இதுல தான் நம்ம வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் எப்படி இம்பாக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு நேரம் சொல்றதை பார்த்துட்டு மார்க்கெட் ஏதோ பெரிய செல்லிங் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க தோணணும். ஆனா இது வரைக்கும் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அவங்க இன்னும் சொல்லல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல்ஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா 652 ஸ்டாக்ஸ் லோல இருக்கனால கண்டிப்பா வந்து ஒரு ரெக்கவரி, அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு ரெக்கவரி எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்கு. சரி, அது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 48,751. ஹையா பிரேக் பண்ணாலும் ஏன்னா ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,648, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி அதே மாதிரி தான் ஹையா பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து மேலே தான் வரும். அதோட டார்கெட் வந்து 23,401. இதோட சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுதான் 22,800. இந்த ட்ரிபிள் பாட்டம் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாட்டம்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ 22,800 சப்போர்ட், 23,401 ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹையா பிரேக் பண்ணா பை சைடு போகணும். இது எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு, அதாவது எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியும் சேம் தான், எல்லாமே ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு. ஸோ ஒரு சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 76,995 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஹையா பிரேக் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நான் ஃப்ரைடே வந்து வீடியோ போடலை வெளியே இருந்தனால. ஸோ ஃப்ரைடே வீடியோ போட்டிருந்தோன்னா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டை பற்றி பேசியிருப்பேன் நான். ஸோ கிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல January 25th லோ 22,761 பிரேக் பண்ணாதான் இனிமேல் செல்லு. இதுலனா கொஞ்சம் அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் கண்டினியூஸா மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றி அவர் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் நிறைய விதிகளை அப்புறம் டாக்ஸஸ் கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. நான் வச்சதான் சட்டம், அதை தான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா வேற வழி கிடையாது, இல்லைன்னா எந்திரிச்சு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதி மாதிரி விதிச்சுட்டு இருக்காரு. அதே மாரி ஏதாவது கேள்வி கேட்டா உன் நாட்டில் இருக்குல்ல, அப்ப நீ அமைதியா தானே இருக்கிற, அப்ப என் நாட்டில் இருக்கிறப்ப நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை பொறுத்து அது நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இதனால அதிகமாக பாதிக்கப்படுறது டாலர் தான், யூஎஸ் டு இந்தியா டாலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுது. இதுல இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே வரப்ப இது ஏன் நடந்தது அப்படிங்கறத நமக்கு தெரியுது. ஏன் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனால நடந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பிரேக் பண்ணால் ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. 652 ஸ்டாக்ஸ் வந்து லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக புது இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட்ல வந்து மார்க்கெட் முடிகிற டைம்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட
ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் மார்க்கெட் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.